வணக்கம். குரலின் குரல் பகுதியில் நாம் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். முயற்சி செய்கிறத பற்றி பேசணும். இப்போ முயற்சி செய்கிற பொழுது நிறைய துன்பங்கள் வருது, இடையூறுகள் வருது, தொல்லை வருது. என்ன செய்யறது? வள்ளுவர் இதுக்கு பதில் சொல்றார். இடுக்கண் வருங்கால் நகுக. சிரி, நகுகன்னா சிரி. இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண்ணா துன்பம். காதில் கடுக்கண் போடுகிற பொழுது காதுக்கு ஓட்டை போடுறதுக்கு புண்ணாகுமா இல்லையா? ஆனால் கடுக்கண் போட்ட பிறகு காது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும், காது ஒளிரும், மின்னும். அப்போ காதில் கடுக்கண் வேணுமா? காது ஓட்டை போடுகிற வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். துன்பத்தினுடைய உச்சம் போயிட்டு போது போ அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சுடுறோமே, அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். இடுக்கண் வருங்கால் நகுக. சிரிங்க. ஏன் சிரிக்கணும்? அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல். அதனை அடுத்து ஊர்வது. இந்த ஊர்வதுங்கிற வார்த்தை முக்கியமானது. அடுத்து வருவது. ஊர்வதுன்னா மெல்லமாக வருது, ஊர்ந்து வருகிறது. அப்படி ஊர்வது அஃது அதே மாதிரியான, ஒப்பது அதே மாதிரியான, அதற்கு ஒப்பான துன்பமாக இருக்காது. அதை விட கொஞ்சம் குறைந்த துன்பமாக இருக்கும். சில பேர் பாருங்க, பெரும் தலைவன்னா என்ன அர்த்தம்? பெரிய பதவியில் இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்? பல்வேறு சிக்கல்களும் வம்புகளும் வழக்குகளும் வலிகளும் வந்தாலும் தன்னுடைய மனோநிலையை சமதளத்தில் சரியாக வைத்து கொள்ளுகிறவர் தான் பெரும் தலைவர், பெரிய அதிகாரி. கடலுக்குள் அழுத்தம், கடலுக்குள் மிகப்பெரிய சிக்கல். ஆனால் மேற்பரப்பிலே தெரியுமா? தெரியாது, தெரியாது. அந்த மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுக. சிரிங்க. ஆனால் அது வெறும் உதட்டிலிருந்து வருகிற சிரிப்பு தான் அப்படின்னு நினைக்கவும் கூடாது, அப்படின்னு மற்றவங்க நினைச்சிடவும் கூடாது. வெறும் உதடு தாங்க சிரிக்குது, உள்ளுக்குள்ளே அழுகுதுங்க மனசு அப்படின்னு வெளியில் தெரியவும் கூடாது. அப்படின்னா அந்த துன்பத்தை ஒதுக்கி வையுங்கள், அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. முடியுமா? பயிற்சியினாலே முடியும். எல்லாமே பயிற்சி தானே. தங்களுடைய கை விரல்களால் பாதத்தை தொட முடியாத பலர் பயிற்சியின் மூலமாக தொடுகிறார்களே. எப்படி? பயிற்சி, திரும்ப திரும்ப பயிலுவது. அப்போ பயிற்சியின் மூலமாக இடுக்கண் வருங்கால் நகுக, சிரிக்க முடியும். சிரிக்கிறதுனா என்னன்னா, அதுக்காக அதை அப்படியே அர்த்தப்படுத்திக்க வேண்டாம். துன்பத்தினால பாதிக்கப்பட்டு விடாதீர்கள். அம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னுக்கு போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக முன்னே வருகிறது. அந்த மாதிரி இன்னைக்கு துன்பம் வருதா, அதைவிட குறைவான துன்பம் தான் அடுத்து வரும் என்பதனாலே ஆறுதல் அடையுங்கள், இளைப்பாருங்கள், நம்புங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய மூலம். இதுக்கு அடுத்து அப்படி ஒரு பிரச்சனை வராதுங்க, இதை நான் ஜெயிச்சிருவேன். அப்படி துன்பத்தினாலே மனசு பாதிக்கப்படாமல் இருந்தால்தான் அந்த துன்பத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மனசு புத்தி பாதிக்கப்பட்டால் நீங்கள் அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் பாருங்க, உணர்ச்சி வசப்படக்கூடாது. குழந்தை கீழே விழுந்துடும், உடனே அவங்க அம்மா வந்து பார்த்து போக மாட்டியான்னு சொல்லி குழந்தைய ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. இதே கீழே விழுந்துட்டானா, எங்கேயாவது காயம்பட்டிருக்கா, மருத்துவர்கிட்ட கொண்டு போகணுமா, இல்லை நம்மளே மருந்து போட்டுடலாமா, அந்த யோசனை இருக்காது. ஏன்? அவங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா துன்பத்தை கையாளுவதற்கு ஆற்றல் இருக்காது. ஆகவே தான் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? உணர்ச்சி வசப்படாதீங்க துன்பம் வருகிற பொழுது அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் என்ன செய்யறது? முள்ளமன்றியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போனாராம். முள்ளமன்றி சொல்லிச்சான், என்ன பார்க்க வந்திருக்க? ஆமாம், நீயும் நானும் ஒன்று.
உனக்கும் நிறைய முள், எனக்கும் நிறைய முள். என்ன முள்? படிப்பு ஒரு முள், வேலை ஒரு முள், குழந்தை ஒரு முள், குடும்பம் ஒரு முள். உடனே முள்ளம்பன்றி சொல்லிச்சான், சீச்சி நீ வேற நான் வேற, உனக்கு முள் உன்னை குத்துகிற ஆயுதம், எனக்கு முள் என்னுடைய எதிரிகளை குத்துகிற ஆயுதம், எனக்கு பாதுகாப்பை தருவது என்னோட முள், உனக்கு ஓ முள் உன்னை குத்துது, உன்னை கஷ்டப்படுத்துது, ஏன் முள் எனக்கு காவல் காக்குது, அதனால் நீயும் நானும் ஒன்றும் இல்லை, நீயும் நானும் ஒன்றும் இல்லைன்னாராம். ஆகவே முள்ளம்பன்றி மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற முட்களை முள்ளம்பன்றி மாதிரி நம்முடைய காவலுக்கு நம்முடைய ஆயுதமாக மாற்றிக்கொள்வது தான் வள்ளுவர் தருகிற படிப்பினை பாடம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது, அடுத்து வருவது, அதான் ஊறுவது, மெல்லமாக வரும், அந்த அளவிற்கு துன்பம் வராது. அஃது ஒப்பது அதே மாதிரி இருக்காது, இருக்காது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நாளை இதே நேரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.